வாழ்க்கையில் நம்ம எல்லாரும் இந்த தவறை பண்ணியிருப்போம். நம்மளை தேடாதவங்கள, நம்மளை மதிக்காதவங்கள, நம்மளை நினைக்காதவங்கள தேடி போயிருப்போம். ஒரு மெசேஜ் அனுப்புவோம், ரிப்ளை வருமானு காத்திருப்போம். ஒரு கால் பண்ணுவோம், அவங்க பேசுவாங்களான்னு எதிர்பார்ப்போம். ஆனால் ஒரு உண்மையை புரிஞ்சுக்கணும், உங்களை உண்மையாக விரும்புகிறவங்களுக்கு உங்களை தேடுறதுக்கு காரணம் தேவையில்லை. நம்மளை நினைக்கிறவங்க, நம்மளை மதிக்கிறவங்க எப்படியாவது நம்ம கூட பேசிடுவாங்க. ஆனால் சில நேரம் நம்ம ஒருத்தவங்களை அதிகமாக விரும்புகிறனால அவங்களும் நம்மளை அதே அளவுக்கு விரும்புவாங்கன்னு நம்பிடுவோம். அதுதான் கடைசியில் வலியாக மாறிடுது. ஒரு உறவு, ஒரு நட்பு, இல்லைன்னா ஒரு காதல், எதுவாக இருந்தாலும் அது ஒருத்தரே சுமக்கிறப்போ அது நீண்ட நாள் நிலைக்காது. ஒருத்தர் மட்டும் தேடிட்டே இருந்தால் அது உறவு இல்லை, அது ஒரு பழக்கம்தான். நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? எப்போவும் முதல்ல மெசேஜ் பண்ணுறது நீங்கள் தான், எப்போவும் கால் பண்ணுறதும் நீங்கள் தான், பேச முயற்சி பண்ணுறதும் நீங்கள் தான். ஒரு நாள் நீங்கள் அமைதியாக இருந்தால் அவங்க உங்களை தேடுறாங்களா? இந்த கேள்விக்கு பதில் தான் அந்த உறவோட உண்மையான மதிப்பு. சில மனிதர்கள் நம்ம வாழ்க்கையில் இருப்பாங்க, நம்ம இல்லைனாலும் அவங்களுக்கு எந்த மாற்றமும் இருக்காது. ஆனால் அவங்க இல்லாமல் நம்ம எதையோ இழந்துட்ட மாதிரி இருக்கும். ஆனால் அந்த உணர்வில் தான் நம்ம சிக்கிக்கிறோம். அவங்கள இழந்துடக்கூடாதுன்னு நம்ம சுயமரியாதையை விட்டு கொடுத்துட்றோம். ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, அன்பை கேட்டு வாங்க முடியாது, அக்கறையை கட்டாயப்படுத்த முடியாது. யாராவது உங்களை மதிக்கணும்னா அது அவங்க மனசுலேருந்து வரணும். நீங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் தேட விருப்பமில்லாத ஒருத்தரை உங்களை தேட வைக்க முடியாது. சில நேரம் விலகி இருக்கிறது தோல்வி இல்லை, அது சுயமரியாதை தான். உங்களை தேடாத ஒருத்தரை தேடி ஓடுறதுக்கு பதிலாக உங்களை உண்மையாக மதிக்கிறவங்களுக்கு நேரம் கொடுங்க. ஏன்னா வாழ்க்கை ரொம்ப சின்னது. உங்களை கவனிக்காதவங்க பின்னாடி ஓடுறக்கு இல்லை, உங்களை புரிஞ்சுக்கிட்டவங்க கூட சந்தோஷமாக வாழ்கிறக்கு. ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், நம்மளை தேடாதவங்களை தேடி போகிறது அன்பு இல்லை, நம்மளை மதிக்கிற இடத்துல இருக்கிறது தான் உண்மையான அன்பு. அதுதான் சுயமரியாதை. நீங்களும் யாருக்கோ முக்கியமானவங்களாக இருக்க முயற்சி செய்கிறத விட உங்களை உண்மையாக முக்கியம்னு நினைக்கிறவங்கள மதிக்க கற்றுக்கோங்க. நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.